பார்க்க போகிறது ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்க் மோட் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். டார்க் மோடு வந்து டிஸ்பிளேக்கு செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளேக்குள்ளே போயிடுங்க. டார்க் மோட்னு ஆப்ஷன் இருக்கா, அதை ஆன் பண்ணிங்கன்னா ஃபோன் ஃபுல்லாக டார்க் மோட் ஆகிடும். இந்த பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே டார்க் ஆகிடும். எல்லாமே இப்படி தான் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது இந்த பட்டன் இல்லாமல் வேறு ஏதாவது கார்ட் ஸ்விட்ச் பண்ணலாமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது வந்து டிஸ்பிளேன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோட்னு இருக்கா, அதுக்கு போயிடுங்க. இது வந்து வேறு ஃபுல் ஸ்க்ரீன் மோடு. நான் சொன்ன பட்டன் நான் அடுத்தது சொல்கிறேன். இது வந்து இப்போது ஃபோன் வாங்கினோடனே உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே ஃபுல்லாலாம் காமிக்காது. இந்த நாட்ச் வந்து அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும், உள்ளே போகாது, அப்படியே நிற்கும். இவ்வளோ தான் டிஸ்பிளே வரும். அதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே எப்படின்னு பார்த்துடலாம். அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு இருக்கா, அது கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்துட்டு பேக் பட்டன் போயிடுச்சு பார்த்தீங்களா, பேக் பட்டன் போயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து நம்ம பேக் பட்டன் வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் எதுக்கு வேணால் போகலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக ஓம் வரணுன்னா இப்படி பண்ணுவேன். ரீசெண்ட் ஆப்னா இப்படி பண்ணுவேன். ஓம்க்குனா ரீசெண்ட் ஆப்னா இப்படி ட்ராக் பண்ணி அழுத்தி பிடிக்கணும். அதுவே ஓம்னா இப்போ கேலரியில் இருக்கீங்க, ஓம்னா அப்படி பண்ணால் வந்துடும். அவ்வளோதாங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி அடுத்தது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பட்டன் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு வீடியோ பண்ண இந்த பட்டன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டக்குன்னு பண்ணணும். நானே இந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணுவேன், பட்டன் யூஸ் பண்ண மாட்டேன். வீடியோ கோசம் தான் வச்சுருக்கேன். அடுத்தது என்னென்னா இது பார்த்துடலாம். ஓப்பன் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பார்த்துடலாம். அது வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் போனால் பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா ஓப்பன் த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் நீங்கள் இந்த மாதிரி கேட்கும். அதில் நீங்கள் எது வேணுமோ, நான் மெனுன்னு வைக்கிறேன், லாங் ப்ரெஸ் த மெனு அப்படின்னு. இன்னும் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா 2 ஸ்க்ரீனாக மாறிடும் எனக்கு. இப்போ நான் வந்து ஒன்றுத்தில் வந்து மெசேஜும் ஒன்றுத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நான் வந்து இப்படி பண்ணுறேன் பாருங்கள். கேலரி பாதி, மெசேஜ் பாதின்னு வைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி மெமரி ஷோ ஆகும் அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரலாம். க்ளோஸ் இது வந்து என்ன தருவேன், இதுலேயே ஷார்ட்கட் பட்டனில் வந்து டேர்ன் ஆன் த டார்ச்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் த பேக் பட்டன் தான் பாருங்கள். அந்த பேக் பட்டன் அழுத்தி பிடிச்சோன்னா டார்ச் ஓப்பன் ஆகும். தெரியுதா? டார்ச் அடிக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணால் செட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எம்ஐயில். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, நீங்கள் 3 ஃபிங்கர்ஸ் இப்படி ட்ராக் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி.
இப்போ நம்ம வந்து ஷோ த மெமரி எப்படி பார்க்க போகிறோம். மெமரி வந்து எப்படி பார்க்கறது இந்த இடத்துல அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மெமரி வந்து இங்கே ஷோ ஆகுதுல்ல, இது எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியுதா மெமரி இங்கே ஷோ ஆகுது? இந்த மாதிரி மெமரி எப்படி ஷோ ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டாக போங்க. ஷோ த மெமரி ஸ்டேட்டஸ்னு உங்களுக்கு தெரியுதா? அதை எனேபிள் பண்ணால் உங்களுக்கு இங்கே காமிக்குதா? தெரியுதா உங்களுக்கு? இதோ இப்போ நான் டிசேபிள் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியாது, பார்த்தீங்களா? அப்புறமா இந்த 4 இருக்குல்ல, இது ஐயோ சாரிங்க, இது எப்படி போக வைக்கிறது அப்படின்னா அதே தான். இதில் போயிட்டு லாஸ்ட்டில் இருக்குல்ல ஷோ, அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 இடம். அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோன்னா பாப்அப் லான்ச்சர். இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் ட்ராயர் தான் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ இந்த ஃபோன்லலாம் ஃபெசிலிட்டிக்கு இது வந்து ரெட்மி 7A, இதில் வந்து கிடையாது. அப்படி உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த பாப்அப் லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ட்ராயர் மோடுக்கு யூஸ்ஃபுல். இந்த ட்ராயர் மோடுக்கு இது நம்ம ஃபோனுக்கெலாம் சப்போர்ட் ஆகும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா சைலண்ட் மோடில் இருக்க அற்புதமான ஃபீச்சர். இது வரைக்கும் யாருக்குமே சத்தியமாக தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் சைலண்ட் மோடில் போட்டேங்க ஃபோனை. நான் எவ்வளோ நேரம்லாம் செட் பண்ண முடியும் தெரியுமா? இப்போ வந்து கவுண்ட் டவுன்னு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ அது வந்து 30 minutes இருக்குது, 1 hour இருக்குது, 2 hour இருக்குது, 8 hour இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா 30 minutes வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 30 minutes வச்சோடனே அதுவே இங்கே டைம் ஓடுது, உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல காமிக்கிறேன். ஐயோ ஆஃப் ஆகிடுச்சுங்க, சாரிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டைம் ஓடுது தெரியுதா? அந்த மாதிரி 30 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட்லேருந்து அது ரிங் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபோனு. இதான் அந்த சைலண்ட் ஃபீச்சரோட நல்லா இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்டேட் வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அந்த ஃபியூச்சரு. அடுத்தது வந்து உங்களுக்கு யாராவது உங்களை கடத்திட்டு போயிட்டாங்க, அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எப்படியா இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க உங்களை ட்ராக் பண்ணணும்னா அதுக்கும் எம்ஐலேருந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் செம்ம வேறு லெவலில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த காமிக்கிறேன். இதுக்கு வந்து காவலன் ஆப் ஏற்ற தேவையில்லாமல் இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி அதோ இருக்குங்க. பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா எமர்ஜென்சி SOSன்னு இருக்கா, அதில் போயிட்டு நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, இதை 5 times ஆஃப் ப்ரெஸ் பண்ணி அமுக்கணும். இந்த பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? SOS போகுது, தெரியுதா உங்களுக்கு? வேணான்னா கேன்சல். இப்போ வந்து அவங்களுக்கு மெசேஜ், இப்போ நீங்கள் யார் நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆபத்தில் இருக்கீங்க காப்பாற்றுங்க மெசேஜ் போயிடும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ் ஆன் ஆகிடும். அதை பாருங்கள், இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணுறேன், ஜிபிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் பாருங்கள். பார்த்தீங்களா? ஜிபிஎஸ் ஆஃப் ஆகிடும். வேணும் செம்மையான ட்ரிக்கு, எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோன் கால் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு. இதுக்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு கால் ரெக்கார்ட்னு இருக்கா, அதுக்கு போயிடுங்க. ஆட்டோ கால் ரெக்கார்டு ஆன் பண்ணி கால் நம்பர் கொடுத்து நான் என்ன பேசுகிறேன் ரெக்கார்ட் ஆகும். ஆமாம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் இன்கமிங் கால் வரும்போது ஃப்ளாஷ் லைட் எப்படி எரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கமிங் கால் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஃப்ளாஷ் லைட் வென் ரிங்கிங் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இன்கமிங் கால் வரும்போது ஃப்ளாஷ் லைட் எரியும். ஓகேவா? அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எப்படி இந்த ஃபோன் வந்து பிஸி டோன் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கால் செட்டிங்ஸில் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிங்கு போகாது, ஆனால் பிஸி எங்கேஜ் லைன் வரும் உங்களுக்கு. ஆனால் கால் வரும், யார் பண்ணுறாங்க எல்லாமே வரும், ஆனால் உங்களுக்கு ரிங்கு போகாது. ஆனால் அவங்க நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா பேசிக்கலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் நண்பானா,
இப்போ வந்து எப்படி ஆடை ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது போயிடுங்க, ஃபைல் மேனேஜர் போயிட்டு ஃபைல் மேனேஜர் போயிட்டீங்கன்னா இது கொடுங்க. இது கொடுத்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனால் அபோட்டுக்குள்ளே போங்க. அபோட்டில் போயிட்டு இது வந்து எனேபிளில் இருக்கும். இது வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஆட்ஸ்லாம் வராது. இது நான் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே இது எனேபிளில் இருக்கும். டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது அந்த ஆட்ஸ். அதுக்கப்புறமா இன்னொன்றும் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறமா போயிட்டு டவுன்லோட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதையும் இது பாருங்கண்ணாக்கா, அதுவும் நான் டிசேபிள் பண்ணிட்டேன். இது வந்து எனேபிளில் இருக்கும். இதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்தது இப்போ வந்து இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் இல்லாதவங்களாம் இங்கே பட்டன் வரும்ல, பேக் பட்டன், அவங்களுக்குலாம் இப்போ டச்சு வேலை செய்யலை அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதமான வேறு லெவல் ஃபியூச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எம்ஐயில். இப்போ வந்து குயிக் பால், இப்போ வந்து எதுக்குள்ள அடிஷ்னல் செட்டிங்ஸ் போய்ட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிடுங்க. அதில் வந்து குயிக் பால்னு ஒன்று இருக்கும். அது எனேபிளில் தான் இருக்குது எனக்கு. இப்போ வந்து நான் இது கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது பேக்கு, இது ஸ்க்ரீன்ஷாட்டு, இது லாக்கு, இது வந்து அந்த மெனு பட்டன், அதாவது இந்த பட்டன். ஓகேவா? அதுக்கப்புறமா இது வந்து ஹோமு, இது பேக்கு, அப்புறம் இது மெனு. இது கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் ஆகும். அதுக்கப்புறமா இது ஸ்க்ரீன்ஷாட்டு. அவ்வளோதான்பா. அப்புறமா இன்னொரு அப்டேட் இருக்குது. இது இப்போ வந்து நீங்கள் 6.3 இன்ச்சு வாங்குறீங்க ஃபோனு. அது வந்து உங்களால் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒன் ஹேண்ட் ஆன் பண்ணிவிட்டு டிச் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இது தெரியுதா உங்களுக்கு? ஒன் ஹேண்ட் யூஸிங் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃபியூச்சர். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் நண்பா, அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாய்.